தனா இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, ரியா சுமன், கௌதம் வாசுதேவ் மேனன் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகி இருக்கிற திரைப்படம் ஹிட்லர். ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமான ஹிட்லர் இன்னைக்கு வெளியாகிற நிலையில் திரைப்படத்தை பற்றிய விமர்சனத்தை இந்த தொகுப்போட பார்க்கலாம். வேலைக்காக மதுரையிலிருந்து சென்னைக்கு வரும் விஜய் ஆண்டனி ரயில் நிலையத்தில் நாயகி ரியா சுமனை கண்டதும் காதல் கொள்றாரு. இவங்களோட காதல் கதை ரயில் பயணத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அமைச்சரோட ரூபாய் 400 கோடி எடுத்து செல்லும் அவரோட ஆட்களை கொலை செஞ்சுட்டு அந்த பணத்தை மர்ம கும்பல் கொள்ளையடிக்குது. அந்த கும்பலை பிடிப்பதற்கான பொறுப்பு காவல்துறை அதிகாரியான கௌதம் மேனனுக்கு வழங்கப்பட அவரோட விசாரணையில் அதிர்ச்சிகரமான உண்மை தெரிய வருது. அது என்ன என்பதுதான் ஹிட்லர் திரைப்படம். வழக்கமான நடிப்பு, ஒரே மாதிரியான கதை தேர்வு என்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிப்பதற்காக கமர்ஷியல் கதைகளை தேர்வு செஞ்சு தீவிரம் காட்டுவதோடு தனது தோற்றத்தையும் மாற்றிக்காட்டும் முயற்சிகளில் விஜய் ஆண்டனி ஈடுபடுவது தவறில்லைன்னு சொன்னாலும் மாற்றம் தேடி இப்படி அதர பழைய கதையில் நடிச்சிருக்கிறது பெரும் சோகம்தான். ஒரு நாயகனான விஜய் ஆண்டனி தனது கதாபாத்திரத்தை கச்சிதமாக கையாண்டு காதல் மற்றும் ஆக்ஷன் காட்சிகளில் எந்தவித குறையும் இல்லாமல் நடிச்சிருக்காரு. நாயகியாக நடித்திருக்கும் ரியா சுமனுக்கு வழக்கமான கமர்ஷியல் கதாநாயகி வேடம்தான், அதை குறையில்லாமல் செஞ்சிருக்காரு. காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் கௌதம் மேனன் தன்னுடைய வழக்கமான பாணியில் தனது கதாபாத்திரத்திற்கு மட்டுமின்றி திரைக்கதை ஓட்டத்திற்கும் பலம் சேர்த்திருக்காரு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு வில்லனாக நடிச்சிருக்கும் சரண்ராஜ், அவரோட தம்பியாக நடிச்சிருக்கும் தமிழ், ஆடுகளம் நரேன், ரெடின் கிங்ஸ்லி, விவேக் பிரசன்னா ஆகியோர் கொடுத்த வேலையை குறைவில்லாமல் செஞ்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் நவீன்குமார் லைவ் லொக்கேஷனில் காட்சிகளை படமாக்கிய விதம் படத்துக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறதோட நீண்ட நாளுக்கு பிறகு மின்சார ரயிலில் காதல் பயணத்தை காட்சிப்படுத்திய விதம் மணிரத்னம் ரசிகர்களை நிச்சயம் கொண்டாட வைக்கும். விவேக் மெர்வின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் மசாலாத்தனம் நிறைந்ததாக இருக்குது. வழக்கமான கமர்ஷியல் ஆக்ஷன் கதையினாலும் தன்னால் முடிஞ்ச வர படத்தை சுவாரஸ்யமாக நகர்த்த முயற்சித்திருக்காரு படத்தொகுப்பாளர் சங்கத்தமிழன் மக்கள் பிரச்சனையை கருவாக வச்சுக்கிட்டு கமர்ஷியல் ஆக்ஷன் ஜேர்னலில் திரைக்கதை அமைச்சிருக்கும் இயக்குனர் தனா பாலா என்ற பழைய பிரச்சனையை மையப்புள்ளியாக பேசியிருக்காரு. மையப்புள்ளி தான் பல சொன்னாலும் அதற்கான தீர்வாக அவர் சொல்வதும் அதே பழைய பாணியில் இருக்கிறது படத்தை தொய்வடைய செய்து. திரைக்கதையில் இருக்கும் தொய்வையும் மறந்து சில விஷயங்கள் படத்தை ரசிக்க வைக்குதுன்னாலும் விஜய் ஆண்டனி, ரியா சுமன் இடையிலான காதல், ஆக்ஷன் மற்றும் கௌதம் மேனனின் திரையிருப்பு போன்றவைகள் தான் மொத்தத்தில் இந்த ஹிட்லர் மிரட்டவில்லை.